வணக்கம்ப்பா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் மதுரையிலேருந்து கிருத்திக் சாயம்மா. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு சௌசௌ கூட்டு தான் வைக்க போகிறோம். சௌசௌ வந்து பச்சை மொச்சப்பயிறு இருக்குது பார்த்தீங்களா? அந்த பச்சை மொச்சப்பயிறு வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அந்த பச்சை மொச்சப்பயிறு 100 கிராம், சௌசௌ வந்துட்டு ஒரு சௌசௌ, அது வந்து ஒரு 150 கிராம் உள்ள சௌசௌ இருக்கும். சின்ன சௌசௌவாக ஒரு சௌசௌ எடுத்திருக்கேன். 100 கிராம் பச்சை மொச்சப்பயிறு எடுத்திருக்கேன். ரெண்டையும் போட்டு தான் நம்ம வந்து இப்போ கொஞ்சமாக ஒரு பெரட்டலான கூட்டு மாதிரி வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. காய் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாதத்தில் போட்டு பெரட்டி கொடுத்தோம் அப்படின்னு நம்ம பெரட்டி ஊட்டி விட்டோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுங்க பசங்க, சின்ன பசங்க. இதை வந்து தாளித்து எடுக்கலாம். நம்ம நார்மலாக காய் பொரிக்கிற மாதிரி தாளித்து எடுக்கலாம். ஆனால் நான் வந்து மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் பெரட்டல் மாதிரி வைக்க போகிறேன். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோங்களா? ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பெரிய வெங்காயம் வந்து குட்டி வெங்காயமாக சின்னதாக ஒரு வெங்காயம் வந்து நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டு நறுக்கி எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜாரில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பெரிய வெங்காயம், பூண்டு, இது ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர்றப்போ நம்ம இந்த இது தாளித்து விடுறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அதே பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கொடுக்கும். சின்ன வெங்காயம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 100 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சோண்டு, தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இருக்கா தீந்துருச்சுன்னு தெரியலையே. இது மட்டும்தான், சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது நம்ம தாளிக்கிறப்போ பார்ப்போம். குக்கரை பற்ற வச்சுருக்கேன், சூடாக வச்சுருக்கோம். நம்ம அதுக்குள்ளே இந்த இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம். வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தாளித்து விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வெங்காயத்தையும் பூண்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தாளித்து விட்டுடலாம். தாளிப்புக்கு வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே வந்துட்டு நம்ம சீரகம் சேர்த்துக்குவோம். சீரகம் பொரிஞ்சோடனே இதில் வந்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். ஒரு கண்ணாடி பழம் வர வரைக்கும் வதக்கி விட்டுருவோம். வதக்கி விட்டுட்டு இதோட அப்படியே மஞ்சள்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். நம்ம தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு வைக்கிற மாதிரி வைக்கலாம். நம்ம வீட்டு மசால் பொடி, குழம்பு மசால் பொடி போட்டு வைக்கிற மாதிரி வைக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் குழம்பு மசால் பொடி தான் போட்டு வைக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணது வந்துட்டு தனி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு வச்சேன். இதையும் பண்ணுவேன், ஆனால் அதுதான் அதிகமாக பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் குழம்பு மசால் பொடி தான் போட்டு வைக்க போகிறேன். ஒரு கண்ணாடி பழம் வந்துருச்சுங்களா? லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம இந்த அரைச்சி வச்ச வெங்காயம், பூண்டை இதையும் சேர்த்துருவோம். நம்ம வணக்கிறதுக்கு வந்து வெங்காயம் சேர்த்ததுனால தான் இதில் வந்துட்டு கம்மியான வெங்காயமாக சேர்த்துருக்கோம். இப்போ வணக்க வெங்காயம் இல்லை அப்படின்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வணக்கிடுவோம்.
1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், மிளகாத்தூள் தீஞ்சிடாமல் அப்படியே அந்த எண்ணெய் அந்த வெங்காயம் அந்த கூட்டிலே வணக்கிட்டு அப்படியே நம்ம இந்த காய் கழுவி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் சேர்த்துருவோம். இதில் இந்த ஜாரவே கழுவி லைட்டாக பண்ணி சேர்த்துக்குவோம். நம்ம தண்ணி வந்து ரொம்ப நிறையா வைக்க வேணாம், ஏன்னா நமக்கு சவுசோ வந்துட்டு தண்ணி விட்டு வர்ற காயெல்லாம் அது, அதனால தண்ணி வந்து ரொம்ப நிறையா வைக்க வேணாம். கூட்டு மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். நமக்கு கூட்டு வேணும் அப்படியே ஒரு பெரட்டல் மாதிரி இருந்தால் போதும், தொட்டுக்கிறது காய் மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னா இந்தளவு வச்சாலே சரியாக வரும். எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருந்தால் எவ்வளோ பத்தலை அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இது மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு அவ்வளோதான்ப்பா, தாளித்து விட்டாச்சு. ஒரு 4 விசில் விட்டு ஸ்டீம் போட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான்ப்பா, இது குக்கர் 4 விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வந்து எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. வைக்காம கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கணும். கூட்டு மாதிரி வந்துருச்சு. இது இப்படியே வேணும்னாலும் வச்சுக்கலாம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற விட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் போடலாம். போட்டு கொஞ்சமாக தண்ணி வற்ற விட்டு பெரட்டல் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஆனால் நான் தேங்காய் போடுறப்போ இதை சும்மா அப்படியே நான் வந்து பெரட்டலாக மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன். கூட்டு மாதிரி வேணாம். பயிரும் நல்லா வெந்துருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. காய் வந்து நீர் தன்மைன்றனால அது ஒரு விசிலே போதுமானது தான். இதில் வந்து அந்த பச்சை மூச்சு பயிர் சேர்த்துருக்கேன் அப்படின்றதுனால தான் 4 விசில் விட்டது. பிறண்டு நல்லா வந்துருச்சு பாருங்கள். உண்மைக்குமே சாதத்தோடு விரட்டி சாப்பிட சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்கு நல்லா இதை விரட்டுற மாதிரி வச்சுக்கிட்டு காய் மாதிரி தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். பருப்பு வெறும் பருப்பு கடைஞ்சி வச்சு எடுத்து சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த இதுக்குமே இது நல்லாயிருக்கும். ஒரு தடவை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் நல்லாயிருக்கும். இதை வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் போட்டு இறக்கிடுவோம். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அவ்வளோதான். நம்மளோட சௌசௌ பச்சை மொச்சை பயிர் போட்டு வச்ச ஒரு பெரட்டல் மாதிரி கூட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இது வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள். உண்மைக்குமே சூப்பராக இருக்கும். இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கிரிட்டிக்ஸ் ஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். சரி உறவுகளே, அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.